இருதயத்தில் இருக்கிற இந்த பாரத்தை கர்த்தர் அறிவார். ஏன் என்று சொன்னால் பேதுரு கேட்கல. உன்னுடைய வாழ்க்கையில சபைக்குள் வந்து நீ என்ன செய்கிறாய் தெரியுமா? உன் இருதயத்தை பாவத்திலிருந்து விலக்குவதற்காக, பரிசுத்த ஆவியிலே நிரம்பி அசுத்த இச்சைகளை விட்டு விலகுவதற்காக உன்னுடைய ஆவியை சுத்திகரித்துக் கொண்டு இருக்கிறார். கிறிஸ்தவத்துல சுத்திகரிப்பு ரொம்ப முக்கியம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும். அப்ப இந்த இடத்துல பேதுரு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த மீன் பிடிக்கிற படகுல முதல் சாப்டர்ல அந்த கான்செப்ட் பாக்குறீங்க. அந்த வலையை என்ன பண்றாருன்னா அலசி கொண்டு இருக்கிறார். இந்த வலை அலசி கொண்டு சுத்திகரித்துக் கொண்டு இருக்கிறார். ஆனா இயேசு போற கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு அந்த இடத்துக்கு போற ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனத்திற்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இன்னும் இயேசு எங்கெங்கெல்லாம் போறாரோ மிராக்கிள் பண்ணணும். இயேசு வாழ்ந்த காலத்துல அவர் கார் வாங்கணும், வீடு வாங்கணும், பங்களா வாங்கணும் இயேசு வாழவே இல்லை. இயேசு வாழ்ந்த காரியம் முழுவதும் என் பிதாவின் சித்தம் செய்வதற்காக நான் இந்த பூமிக்கு வந்தேன், என் பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து போவேன் என்று வைராகியமாய் ஊழியம் செய்தார். அப்ப இந்த இயேசு அந்த இடத்துக்கு போறார். அந்த திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அந்த மனதின் மேல், அந்த ஜனத்தின் மேல் இயேசு மனதுருகுகிறார். மனதுருகி இயேசு என்ன பண்றாருன்னா, அந்த ஜனத்திற்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் கரையில் இருக்கிறார்கள். இப்பொழுது 2 படகு இருக்கிறது. அந்த படகை, பேதுரு என்ற படகை இயேசு என்ன பண்றாரு? யூஸ் பண்றாரு. எப்பா அந்த படகுல ஏறி கொஞ்சம் என்ன பண்ணு, உள்ள தள்ளு. எதுக்கு உள்ள தள்ள சொல்றாரு? கரையில பீச்சில் ஆளுங்க நிக்கிறாங்க. இப்போ சரிசமமான நிலையில என்ன பண்ண முடியாது, பிரசங்கிக்க முடியாது. கொஞ்சம் ஆழத்துல அந்த படகுல ஏறி என்ன பண்றாரு, கொஞ்சம் உள்ள தள்ள சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உள்ள போய் அந்த கடலாண்ட இருக்கிறாரு. இங்க திரளான ஜனம் இருக்கிறாங்க. அந்த படகை பயன்படுத்தி சுவிசேஷத்தை அறிவிக்கிறாரு. ஆனால் சுவிசேஷத்தை அறிவிச்சு முடிச்ச உடனே பேதுரு இயேசு கிட்ட புலம்பல. ராமுழுதான் நான் என்ன பண்றேன், பிரயாசப்பட்டு எனக்கு மீன் கிடைக்கலன்னு பேதுரு புலம்பல. அவர் படகை பயன்படுத்திட்டு வெளியில இறங்குறாரு. இறங்குன உடனே என்ன தெரியுங்களா சொல்றாரு? எப்பா கொஞ்சம் தள்ளி உள்ள கொண்டு போ அப்படின்னு சொல்ற. அப்புறம்தான் இவர் என்ன பண்றாரு, புலம்புறாரு. என்ன புலம்புறாருன்னா, ஏற்கனவே நானு முழுதும் பிரயாசப்பட்டேன் ஆண்டவரே, எனக்கு ஒரு மீனும் அகப்படல. ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன். நான் யார்கிட்ட ஆண்டவரே சொல்லுவேன்? எனக்கு ஒண்ணுமே இல்லை. நான் என்னால ஒரு பொருள் வாங்க முடியல. நான் நினைச்சதை என்னால செய்ய முடியல. என்னால ஒரு வீடு வாங்க முடியல. என்னால ஒரு கார் வாங்க முடியல. என் பிள்ளைகளுக்கு மத்த அப்பா அம்மா செய்யற மாதிரி நான் செய்ய முடியல. என் இருதயத்தை